வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில களவாடிய கனவுகள், மௌனத்தின் சாவிகள் போன்ற அழகிய நூல்களின் ஆசிரியர், ஆகச்சிறந்த வாசிப்பாளர், நூல்களின் நேசகர், மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் வினோத் பரமானந்தன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு பெயர்த்தல் பழகி வரும் வினோத் பரமானந்தனின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல புத்தக அலமாரி நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த வாரம் யாதுமாகினாய் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பு இந்த வருடம் சென்னை புத்தக கண்காட்சியில வெளியான ஒரு தொகுப்பு. எழிலினி பதிப்பக வெளியீடாக வெளியான இந்த தொகுப்பு 69 பக்கங்களை கொண்டது. 150 ரூபாய் விலையை கொண்ட இந்த புத்தகத்தில் 4 சிறுகதைகள் இருக்கு. ரொம்ப சிறிய கதைகளை கொண்டதாக இருந்தாலும் சீரிய கருத்துக்களை கொண்ட நூலாக இதை நான் பார்க்குறேன். இந்த நூலுடைய கதையாசிரியர் திரு குமரன் அவர்கள். வாருங்கள் படிப்போம், வாருங்கள் படைப்போம் அப்படிங்கிற குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகி, மிகச்சிறந்த வாசிப்பாளர், மிகப்பெரிய ஒரு புத்தக பிரியர்னு சொல்லலாம் அவரை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடந்த ஆண்டு இவரோட மகள் திருமணத்திற்கு அந்த திருமண மண்டபத்துக்கு வெளியிலே பொதுவாக எல்லாருமே திருமண மண்டபத்துக்கு வெளியில் பான் ஸ்டால் இந்த மாதிரி வேற ஏதாவது பொழுதுபோக்கான அம்சங்கள் நிறைந்த அந்த கடைகள் மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் இவர் ஒரு புத்தக ஸ்டாலையே அங்கே வெளியில் போட்டு வந்திருக்கக்கூடிய அனைவரும் யாருக்கு என்ன புக்கு பிடிச்சிருக்கோ அவங்க விலையில்லாமல் அந்த நூலை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அங்கே ஒரு பெரிய புக் ஸ்டாலே போட்டிருந்தார். மிகச்சிறந்த ஒரு குழலிசை கலைஞர் இவர். இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு தான் யாதுமாகினாய் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பு. வாங்க இந்த சிறுகதை தொகுப்புக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சிறுகதை தொகுப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 சிறுகதைகள் இருக்கு. யாதுமாகினாய் அப்படிங்கிற முதல் சிறுகதை, யாதனை கேட்டேன் அப்படின்ற 2வது சிறுகதை, யார் இவளோ அப்படிங்கிறது 3வது சிறுகதை, தொடர்பு எல்லைக்கு வெளியே அப்படிங்கிறது 4வது சிறுகதை. இதில் அந்த முதல் 3 சிறுகதை தலைப்பை பார்த்தோம்னாலே ஒரு கவித்துவம் நிறைந்ததாக இருக்கிறத நான் உணர்ந்தேன். சபாபதி சுமதி அப்படிங்கிற ஒரு 35 வருட இல்வாழ்க்கையை கடந்த ஒரு தம்பதி அந்த அம்மா சோஃபாவில் படுத்துட்டு அவரோட மனைவிக்கு ஒரு காலாமிக்கு விட்டுட்டு இருக்காரு உட்காந்துட்டு. அப்போ அந்த அம்மா கடந்து வந்த அந்த 35 வருட அவங்களோட அந்த திருமண வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்படி போகும்போது அவங்களோட நினைவில் நினைவலைகளை இந்த கதை முழுக்க பார்க்க முடியுது. இந்த ஒரு சிறுகதையில் வர அந்த ஒரு காட்சியை மட்டுமே ஒரு காட்சி வடிவத்தில் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த வாரணம் ஆயிரம் படத்தில் அந்த சிம்ரன் உட்காந்துருக்கும்போது அப்பா சூர்யா கீழே உட்காந்துட்டு வயதான அந்த அப்பா சூர்யா உட்காந்து அந்த சிம்ரனுக்கு காலாமிக்கி விட்டுக்கிட்டே அந்த ஒரு சீன் இருக்கும் அந்த படத்தில். எனக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த கதையை படிக்கும்போது ஞாபகம் வந்தது. சுமதி தன்னுடைய அந்த பால்யத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய அப்பா வீட்டில் இருந்தது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அம்மாவையும் சுமதி 2 பேருமே அவர் ஏன்னு தான் கூப்பிடுவார், பேரை சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அதுலேயுமே அந்த ஏய் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அளவீடு தான் அம்மாவை கூப்பிட்றாரா இல்லை மகளை கூப்பிட்றாரா அப்படிங்கிறத இவங்களா புரிஞ்சுக்கணுமா. ரொம்ப அதட்டி ஆக்ரோஷமாக கூப்பிட்டாருன்னா அம்மாவை கூப்பிட்றாரு, கொஞ்சம் கம்மியாக அதட்டி அந்த ஏங்கிற சப்தத்தை கொஞ்சம் குறைச்சி கூப்பிட்டாருன்னா சுமதியை கூப்பிட்றாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கதையில் இடங்கள் குறிப்பிட்ட இடம் ரொம்ப அழகாக இருந்தது. அதேமாதிரி அம்மாவுக்கு சுசிலாவோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அக்கம் பக்கத்தில் யாருக்குமே கேட்காம அந்த சுசிலா பாட்டு அவங்களுக்குள்ளேயே பாடிக்கிடுவாங்க அப்படிங்கிற இடமாகட்டும். அதேமாதிரி இந்த கதையில் செந்தாமரைன்னு ஒரு ஆண் கேரக்டர் வருது. அவர் தான் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் தான் இவங்களை படிக்கணும்னு சொல்லி ஊக்குவிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கூட்டு போய் படிக்க வச்சவர். ஒரு வீடுங்கிறது சுதந்திரத்தோட அடையாளம் அப்படிங்கிறார் இந்த சிறுகதையில். அது பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு சுதந்திரத்தின் அடையாளமாக வீடு இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய இடங்கள் சொல்லி போகுது இந்த கதை. அன்பு, பாசம், நெகிழ்வு, சக உறவுகள், சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை எல்லாம் இந்த கதையில் இருந்தாலும் ஜாதகம் பற்றிய ஒரு பகுத்தறிவு பார்வையுமே இந்த கதையில் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஒரு கதையில் அவ்வளோ பேர் ஏன் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்கப்போ அந்த படத்தோட டைரக்டர் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்கள் படத்தில் வர்ற அந்த காலனியில் வரக்கூடிய அந்த படத்தில் வரக்கூடிய எல்லாருமே நல்லவங்களாகவே இருக்காங்களே அப்படின்றப்போ
இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற என்னோட ஆசையை வந்து நான் வெளிப்படுத்தினேன். ஏன் அப்படி இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். இந்த கதை முழுக்க அப்படித்தான். அந்த சுமதியோட பார்வையில் அந்த உலகம் முழுக்க அனைவருமே நல்லவர்கள், அனைவருமே அழகாக இருக்காங்க. அவங்களோட இல்வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைகள் நல்லபடியாக செட்டில் ஆகிருக்காங்க. இப்படி வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு உணர்வை கொடுத்து முடியக்கூடிய அந்த கதை வந்து யாதுமாகினை வாசிக்கவே ரொம்ப இனிமையாக இருந்தது. எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பெருசாக இல்லாமல் ஒரு கதை விவரிப்பு, ஜாதகம் பற்றிய சில குறிப்புகள், அது இதுன்னு ரொம்ப இனிமையான ஒரு சிறுகதை யாதுமாகினாய். அடுத்து அதே யாவரிசையில் தொடங்கக்கூடிய அடுத்த ஒரு கதை வந்து யாதனை கேட்டேன். இது வந்து கண்ணதாசன் கவிதைகள் வந்து ஞாபகம் வந்தது. மரணம் என்றால் யாதனை கேட்டேன், இறந்து பார் என்று கடவுள் சொன்னன்ற மாதிரி அந்த வரி வந்து முடியும். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாதிரி இருக்குது இந்த கதை. சர்க்குணம் அப்படிங்கிற ஒரு பிணம் வந்து நான் எப்படி இறந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியா நீளுது அந்த கதை. அந்த மார்ச்சுவரியில் நடக்கக்கூடிய அந்த சூழலை வந்து விவரித்து பார்க்குது. அந்த பிணம் வந்து தனக்கு சத்தம் கேட்குது, தான் இறந்துட்டோம்ன்றது நம்பவே முடியல அந்த பிணத்தினால. அந்த மார்ச்சுவரியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு போகுது. இறந்த பிறகு தான் என்ன தவறு செஞ்சோம், அவர் வந்து ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி, அவர் செஞ்ச அந்த லஞ்ச பணத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறார் அவர். அதற்கப்புறம் தான் பண்ண தவறு நினச்சி இறந்த பிறகு பிணமாக அவர் நினச்சி பார்க்குற மாதிரி நீளக்கூடிய இந்த கதையோட களம் வித்தியாசமாக இருந்தாலும் நல்ல ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய கதையாக இதை நான் உணர்கிறேன். இதற்கு அடுத்து தொடர்பு எல்லைக்கு வெளியே அப்படிங்கிற ஒரு கதை. இதுதான் வந்து கடைசி கதை. யார் இவளோ அப்படிங்கிற கதையை பற்றி நான் சொல்லலை. தொடர்பு எல்லைக்கு வெளியேங்கிற கதையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான். பொதுவாக சென்னை மாதிரியான பெருநகரங்களில் புதுசாக வேலைக்கு வர்ற ஆட்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்குது தங்கக்கூடிய இடம் தான். நந்தினி, கவி அப்படிங்கிற 2 பெண்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் கவி வந்து கொஞ்சம் சீனியர், ஏற்கனவே சென்னை வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. நந்தினிங்கிறது வந்து ஒரு புது பொண்ணு. வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்தாலுமே அன்றைக்கி அவங்க ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து தங்கக்கூடிய இடம் வந்து இவங்களே தர்றாங்க. கவி வந்து கூப்பிட்டு போய் அவங்க அந்த பொண்ணை நந்தினிங்கிற பொண்ணை வந்து தங்க கூட தங்க வைக்கிறாங்க. நீங்கள் வாங்கன்னு தொடங்கக்கூடிய அவங்க நட்பு வந்து அதுக்கடுத்து நீ வான் மாதிரி வாடி போடிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடலை வந்து ரொம்ப ஆழமாக அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் அந்த உரையாடல்கள் எல்லாமே, போகிற இடங்கள். இப்படி அந்த அதீத நெருக்கத்தோடு அவங்க அலுவலகத்தில் இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட அந்த பர்சனலைஸான கருத்துக்கள் மூலம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, கருத்து பேதமாகி ஆஃபீஸ்க்கு ஒன்றா போயிட்டு இருந்தவங்க ஒரே ரூம்லேருந்து வேறு நேரங்களில் கிளம்பி போகிறது, வேறு நேரத்தில் சாப்பிட்றது, இப்படி அவங்களுக்குள்ள கருத்து பேதம் வந்து என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கும் போது கடைசியாக அந்த கவியோட ஆஃபீஸில் வந்து நந்தினியோட அந்த அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மறுபடியும் 2 மாதம் ட்ரைனிங் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட சீனியர் அதிகாரி வந்து சொல்லும்போது நந்தினிக்கு என்ன தோணுதுன்னா, கவி தான் வந்து தன் மேலே இருக்க அந்த ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக ஆஃபீஸில் வந்து இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவமாக அந்த ஃபோன் பார்த்துட்டே ஹெட்செட் மாட்டிக்கிட்டே அந்த ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பேசிக்கிட்டே போகிறா. அந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்துக்கிட்டு போகிறத வந்து அவள் கவனிக்காமல் போகிறா. இப்படி போயிட்டு இருக்கும்போதே வருத்தத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க. இன்று முதல் அந்த நந்தினியோட ஃபோனும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிருச்சு அப்படின்னு முடியுது இந்த கதை. இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு இறந்துட்டாளா, என்னாச்சு அப்படின்லாம் அவர் சொல்லலை. இன்று முதல் நந்தினியோட ஃபோன் வந்து தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிருச்சு அப்படின்னு முடியுது இந்த கதை. இப்படி வந்து தன்னுடைய முதல் புத்தகத்திலேயே சில விஷயங்களை வந்து மிக ரொம்ப டீப்பாகவே எழுதியிருக்காரு எழுத்தாளர் குமரன் அவர்கள். இந்த சிறுகதை தொகுப்பு முழுக்க மிக இயல்பான, மிக மென்மையான ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாக வந்து நம்ம மனசு வந்து ஒரு பெரிய ட்விஸ்டையும் டேர்ன்ஸையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை, இது இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து உண்மையான சில விஷயங்களை இயல்பாக வந்து சொல்லி போகக்கூடிய சிறுகதை தொகுப்பு இந்த யாதுமாகினாய் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு. இப்படியான ஒரு மென்மையான சிறுகதை தொகுப்பை வெளியிட்டிருக்கும் தோழர் குமரன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னும் இது போன்ற சிறுகதைகளை தொடர்ந்து எழுத வேண்டும் அப்படிங்கிறது வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு அடுத்த வாரம் மற்றும் ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். என்றும் வாசிப்பின் மகிழ்வில் வினோத் பரமானந்தன். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது.